வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னென்னா, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான 3 நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். mhc.tn.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே கீழே இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்வீப்பர், கார்டனர், வாட்ச்மேன், சானிட்டரி ஒர்க்கர் அண்ட் வாட்ச்மேன் இவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அறிவிக்கை நாள்னு சொல்லிட்டு 6/4/2025 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இணையதளம் வாயிலாக பதிவு செய்ய மற்றும் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/5/2025 அதாவது அடுத்த மாதம் மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி வேலைவாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், வாட்டர்மேன், சுகாதார பணியாளர் மற்றும் காவலர் பதவிகளுக்கு நேரடி தேர்வின் மூலம் தேர்வு செய்வதற்கு இணையதளம் வாயிலாக மட்டும் தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 5 போஸ்டிங்க்கு உங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ டோட்டல் வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 9 வேகன்சி இருக்குது. ஸோ இது 5 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் தான். மீதி 4 வேகன்சிக்கு நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து வந்து இதுக்கான எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 73 வேகன்சி ஸ்வீப்பருக்கும், தோட்ட பணியாளருக்கு 24 வேகன்சியும், வாட்டர்மேனுக்கு 2 வேகன்சியும், சுகாதார பணியாளர் சானிட்டரி ஒர்க்கருக்கு 49 வேகன்சியும், வாட்ச்மேனுக்கு 4 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக 240 வேகன்சி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 152 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,700லேருந்து 58,100 வரையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் காம்பல்சரி அலவன்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் SC/ST கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 18லேருந்து 37 வயது வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே BC MBCயாக இருந்தீங்கன்னா 18லேருந்து 32 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 18லேருந்து 47 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கே டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் SC/ST கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா 2/7/1988 மேலே பிறந்தவங்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே வந்துட்டு நீங்கள் BC MBC கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 2/7/1993 மேலே பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8வது பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் BC MBC கேண்டிடேட்ஸான அதாவது ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே SC/ST கேண்டிடேட்ஸ் இருந்தால் நீங்கள் பே பண்ணுறன்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா 40% மேலே குறைபாடு இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான பொது தேர்வுலாம் இருக்கும். ஸோ உங்களுக்கான சிலபஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ட் அசிஸ்டன்ட், ரூம் பாய்க்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ சேம் அதே டேட்டு தான். நீங்கள் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5/5/2025 அப்ளை பண்ணிடணும். ஸோ இந்த 4 வேலைவாய்ப்பு தான். ஜாப்தார், அலுவலக உதவியாளர், வீட்டு உதவியாளர், ரூம் பாய்க்கான வேலைவாய்ப்பு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எவ்வளோ வேக்கண்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேக்கண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜாப்தாருக்கு வந்துட்டு 12 வேக்கண்ட்டும், அலுவலக உதவியாளருக்கு 137 வேக்கண்ட்டும், வீட்டு உதவியாளருக்கு வந்து 87 வேக்கண்ட்டும், ரூம் பாய்க்கு 4 வேக்கண்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்துட்டு 240 வேக்கண்ட் இருக்குது. சேலரி பொறுத்த வரைக்கும் 15,700லேருந்து 58,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 37 வயசு வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு SC/ST கேண்டிடேட்ஸாக தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து BC MBC கேண்டிடேட்ஸ் இன்னும் 18லேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே வந்துட்டு ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்க, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா 18லேருந்து 47 வயது வரைக்கும் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டும் உங்களுக்கு போட்டிருக்காங்க. 2/7/1998 மேலே பிறந்தவங்க SC/ST கேண்டிடேட்ஸ் ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
அடுத்து 2/7/1993க்கு மேலே பிறந்தவங்க, அதாவது பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 2/7/1993 பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தீங்கன்னா 2/7/1978, அதாவது ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 2/7/1978 பிறந்தவங்க, இதுக்கு மேலே பிறந்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குது இது. ஸோ அதை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அலுவலக உதவியாளருக்கு மட்டும் நீங்கள் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு லைட் மோட்டர் வெஹிக்கிள், அதாவது கனரக வாகனம் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கார் ஓட்ட தெரிஞ்சிடணும், ப்ளஸ் வந்துட்டு சமையல் மற்றும் வீட்டு பராமரிப்பு இவற்றில் அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குக்கிங்கும் தெரிஞ்சிருக்கணும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும், ப்ளஸ் டிரைவிங்கும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டு உதவியாளருக்கு பொறுத்த வரைக்கும் வீட்டு பராமரிப்பு, உணவு பானங்கள் தயாரிப்பு, சமையல், பேக்கரி பொருட்கள் தயார் செய்தல் போன்ற துறையில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட 1 வருட கைவினை பயிற்சி, முழு நேர படிப்பு சான்றிதழ் மற்றும் மேற்கண்ட துறையில் 2 வருட அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டு உதவியாளருக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு 1 இயர் கிராஃப்ட் அண்ட் சயின்ஸ் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் 1 இயர் கோர்ஸ் முடிச்சுட்டு ப்ளஸ் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனுபவ சான்றிதழ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்துட்டு 500 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் இருக்கிறவங்க, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருந்தால் நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது இந்த நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கான எழுத்து தேர்வெல்லாம் இருக்கும். ஸோ எழுத்து தேர்வுக்கான சிலபஸ் எல்லாம் இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ இதை நல்லா படித்து பார்த்துட்டு இதுக்கான சிலபஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டு அண்டு வந்துட்டு ப்ரைவேட் செக்ரட்டரி டு ரிஜிஸ்டர் ஜெனரல், பர்சனல் அசிஸ்டன்ட் டு ரிஜிஸ்டர், பர்சனல் கிளர்க்கு. ஸோ இந்த மாதிரி 4 வேக்கண்ட்டுக்கு தான் இது நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ இது சேம் டேட் தான், உங்களுக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வேக்கண்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் 28 வேக்கன்சியும், ப்ரைவேட் செக்ரட்டரி பொறுத்த வரைக்கும் 1 வேக்கண்ட்டும், பர்சனல் அசிஸ்டன்ட் டு ரிஜிஸ்டருக்கு வந்துட்டு 14 வேக்கண்ட்டும், பர்சனல் கிளர்க் டெப்யூட்டி ரிஜிஸ்டருக்கு வந்து 4 வேக்கண்ட்டும் உங்களுக்கு இருக்குது. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட், பர்சனல் செக்ரட்டரிக்கு பொறுத்த வரைக்கும் 56,100லேருந்து 2,05,700 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ பர்சனல் அசிஸ்டன்ட் டு ரிஜிஸ்டர் பொறுத்த வரைக்கும் 36,400லேருந்து 1,34,200 ரூபாய் வரையும் இருக்கும். பர்சனல் கிளர்க்காக இருந்தீங்கன்னா நீங்கள் 20,600லேருந்து 75,900 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. ஸோ குவாலிஃபிகேஷன், அதாவது ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், பிசி எம்பிசி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 37 வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு எஸ்சி எஸ்டிஏ கேண்டிடேட்ஸ் வந்து 37 வயது வரைக்கும், அதாவது 1/7/1988க்கு மேலே பிறந்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே வந்துட்டு பிசி எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 32 வயது வரைக்கும், அதாவது 1/7/1993க்கு மேலே பிறந்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஒர்க்கிங் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா, அதாவது ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 47 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 1/7/1978க்கு மேலே பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு உங்களுக்கான டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான இங்கே ரிலாக்ஸேஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜியோஸ் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்கிறேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட் ஹானரபிள் ஜட்ஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா எனி பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசின் ஆர் எனி டிசிப்ளின் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு டைப் ரைட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சணும். டைப் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், தமிழில் வந்து நீங்கள் ஜூனியர் சீனியர் கிரேட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேவ் பாஸ்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் ப்ரைவேட் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தும் பர்சனல் அசிஸ்டன்ட் டு ரிஜிஸ்டர், பர்சனல் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேம் தான் டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் இது டைப் ரைட்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஸோ இந்த 4 போஸ்ட்டுக்குமே வந்துட்டு உங்களுக்கு டிகிரி முடித்து தமிழ் இங்கிலீஷில் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட் அண்ட்
டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் தமிழ் இங்கிலீஷ் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஆட்டோமேஷன் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் டு ஹானரபிள் ஜட்ஜுக்கு வந்துட்டு 1200 ரூபாவும், ப்ரைவேட் செக்ரட்டரி ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கு 1200 ரூபாவும், பர்சனல் அசிஸ்டன்ட் டு ரிஜிஸ்டர் 1000 ரூபாவும், பர்சனல் கிளர்க்குக்கு 800 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு. இதுவே எஸ்சி எஸ்டிஏ கேண்டிடேட்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுவே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான சப்ஜெக்ட் வந்துட்டு மோட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வைவா டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இந்த 3 டெஸ்ட் முடிச்சா தான் உங்களுக்கு இந்த வேலை ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு மார்க் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் மார்க்குக்கு 150 மார்க்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கான சிலபஸும் இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த சிலபஸ் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே OMR பேஸ்டு எக்ஸாம்ஸ் தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.